சில நேரம் நம்ம புத்தி வந்து வேணான்னு சொல்லும். நம்ம மனசு வந்து சரின்னு சொல்லும். நம்ம புத்தி சொல்கிறத கேட்டு வேணான்னு முடிவெடுக்கத்தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம மனசு சொல்லும் இல்லையா? இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும்ல. அதை கேட்டோம்னா ஒவ்வொரு பெண்களுமே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நம்ம வந்து என்ன ஒன்று மனசில் வச்சுக்கிறோம்னா, நம்ம ஏதாவது செய்ய போனால் வந்து அவங்க அதை சொல்லுவாங்களோ, இவங்க எதை சொல்லுவாங்களோ அப்படிங்கிறத ஒரு கணக்கை மனசுக்குள்ளே வந்து வச்சிட்ருப்போம். அது வந்து எப்போதுமே வந்து அதை மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும், டேலண்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இது சரியாக வருமா, சரியாக வருமா, இதை பண்ணலாமா, இன்னைக்கு பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா, எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போட்டு ஆரம்பிச்சிருங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து பெற்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்கள். கல்யாணம் ஆன பெண்கள் வந்து உங்கள் கணவன்கிட்ட கேளுங்க, உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட கேளுங்க. அவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம். அதே போல் நானும் என் ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் பண்ணி நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் கிடச்சிருச்சு. அதே போல் உங்களுடைய சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா?